வணக்கம். இந்த பப்பாளி தோட்டம் பார்த்தீங்கன்னா, பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்டில் சுல்தான்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற வாரப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். பப்பாளி பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட் தான் உபயோகப்படுத்தி கீழே தொழு போட்டிருந்தாங்க. நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் உரங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேப் அப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷெட்டு, அதுக்கப்புறம் என்பிகே, ஸ்டிம்ரிச் 15 நாளுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே, ரேப்பப் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளைப்பூச்சி வரக்கு தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்டாக்டு, லார்விசைடு தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி தொந்தரவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரல். உங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவர் பேர் கலைச்செல்வன். அவர் இடையில அவருக்கு மேரேஜுங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தோட்டத்தில் சரியாக பராமரிக்க முடியல. கொஞ்சம் கிளைமேட் மாதிரி மழை கொஞ்சம் பெஞ்சங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு நிறைய வந்து கொஞ்சம் வைரஸ் விழுந்தது. அதுக்கு ஆன்டிவைரல் ரெகுலராக 4 ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. நான் 3 நாள் 4 நாள் கேப்பில் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 மாதம் ஆயிருக்குது. இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவிடுச்சு. இப்போ அந்த ஆன்டிவைரல் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா அது ரெக்கவர் ஆகி காய்ப்பு திறன் நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ 6 மாதம் கடந்திருக்கு. 6 மாதத்தில் இந்த அளவுக்கு காய்ப்பிடிப்பு வந்திருக்கிறது அது இயற்கையாக உயிர் மற்றும் பேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியா. இது வந்து வைரஸ் பூஞ்சான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி புள்ளியாக வர்றது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரேப்பப் ஆன்டிவைரல் ஸ்ப்ரே பண்ணும்போது அடுத்ததில் வராது. இந்த பராமரிப்பு நம்ம சொன்ன மாதிரி ரெகுலராக தொடர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஈல்டு வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்க முடியும். பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான ஈல்டு வந்துருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி பராமரிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான ஈல்டு கொண்டு வர முடியும். எல்லா செடிகளும் இதே மாதிரி காய்ப்புத்திறன் கொண்டு வர முடியும். அந்த பராமரிப்பு குறைஞ்சனால பார்த்திங்கன்னா ஒரு 40% மரங்கள் பார்த்திங்கன்னா காய்ப்புத்திறன் குறைஞ்சிருக்குது. ஒரு 2 மாதம் தோட்டத்துக்குள்ளே வரலைங்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிக்க முடியும். அவராலே பண்ணிக்க முடியல சூழ்நிலை காரணமாக. இப்போ வந்து அடுத்து ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வித விவசாயமாக இருந்தாலும் கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் உரங்கள் தொழு உரங்கள் மட்டும் கொடுத்துட்டு பயன்படுத்தும் போது முழுமையான மகசூல் கொண்டு வர முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான பயிருக்கும் கொடுத்து ரிசல்ட் எடுத்து வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம கேட்குறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்ததுன்னா அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி நம்ம பயோஃபிட் உரங்கள் வந்து காய்கறி செடிக்கு பண்ணியிருந்ததுனால இன்னொரு தோட்டத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா பப்பாளி முழுமையாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பயோஃபிட் உயிர் உரங்கள் பயன்படுத்துறதுக்கு பேசிக்காக வந்து தொழு உரங்கள் கட்டாயம் வேணும். இந்த மாதிரி நீண்ட கால வருடப்பயிருக்கு பார்த்திங்கன்னா தொழு உரங்கள் ஆட்டு எரு மாட்டு எரு கட்டாயம் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அற்புதமாக கொண்டு வர முடியும். காய்ப்புத்திறன் பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காயாக மாற்ற முடியும். காய் வந்து முழுமையான ஒரு வெயிட்டு சைனிங்கு அதை அறுத்து வச்சு கெட்டு போகாது பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி ரொம்ப குறைவாக வச்சுட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இன்னும் மகசூல் அதிகமாக வர வேண்டியது குறைஞ்சி வந்துருக்கு. அதிக பயிர் வச்சு எடுக்கிற எல்லாமே கவனம் அதிகமாக கொடுக்கறது. குறைவான நாற்றோ எந்த விவசாயம் வேணுமோ அதில் வச்சு அந்த அளவுக்கு ஈல்டு அதிகப்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியாக வேணும். பப்பாளிக்கெல்லாம் வந்து தாராளமாக பார்த்திங்கன்னா நீங்கள் 8 கட்டு அல்லது 10 கட்டு வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருமையாக கொண்டு வர முடியும். இடைவெளி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டம் நடக்கும், ஒளிச்சேர்க்கை நடக்கும், சிறப்பான மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும்.